மூணாறில் விரைவில் அரசு மருத்துவமனை நிறுவப்படும் என்று தேவிகுளம் எம்எல்ஏ அட்வொகேட் ராஜா இது சம்பந்தமாக அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எல்டிஎஃப் அரசாங்கம் மூணாறில் சாதாரணப்பட்ட மக்களுக்கும் பாக்கி வரக்கூடிய ஆளுகளுக்கும் உபயோகப்படக்கூடிய வகையில் எல்லா வசதிகளோடு கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கொண்டு வருவதற்கு வேண்டி தீர்மானித்திருக்கிறது. மூணாறில் பல இடங்களும் பரிசோதனை செய்து பார்த்தோம். இதுவரைக்கும் இடம் விட்டு கொடுக்கப்படவில்லை. இடம் விட்டு கொடுக்கப்படாததற்கு பல காரணங்கள் இருக்கிறது. மூணாறில் ஒரு இடம் கண்டத்தினாங்கன்னு சொல்லி பத்திரிகையாளர்களை கொண்டு போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டனால அந்த இடம் கிடைக்கணும் என்பது கிடையாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் இப்போதும் ஒரு கேஸு நிலவில் இருக்கிறது. தேவிகுளம் அரசு மருத்துவமனை சிஹெச்சிக்கு கீழே இன்னைக்கு 5 ஏக்கர் இடம் இருக்கிறது. அங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இட பரிசோதனை எல்லாம் நடத்தின பிறகு இந்த இடம் ஹாஸ்பிட்டலுடைய பேரில் அல்ல. 9/5/2024 ஏகദേശம் 3 மாதத்திற்கு முன்னாடி தான் வந்து இந்த இடம் இதனுடைய உடமஸ்த அவகாசம் ரெவென்யூ வகுப்பில் நிலைநிறுத்தி கொண்டு இதனுடைய கைவசம் மற்றும் உபயோகத்திற்கு வேண்டி இப்போது ஆரோக்கிய வகுப்பிற்கு வேண்டி ரெவென்யூ வகுப்பு விட்டு கொடுத்துருக்காங்க. 3 மாதம் ஆகிருக்குது. 2018 வந்த கிஃப்பி ஃபண்டிங்கு எல்டிஎஃப் அரசாங்கம் அனுமதித்திருந்தது. அப்போ 3 வருஷம் தான் ஒரு திட்டம் நடைபெறுவதற்கு வேண்டி அரசு கொடுக்கக்கூடிய காலாவதி. அந்த காலாவதி முடிஞ்சிருச்சு. இப்போ புதுக்கிய பிரணானுமதி இல்லை அரசு அனுமதிக்கு வேண்டி இப்போ எழுதி கொடுத்துருக்குறோம். கேரளத்தினுடைய முதலமைச்சரிடம் நம்ம இந்த விஷயத்தை தெரிவித்தவுடன் மூணாரை பொறுத்த வரைக்கும் ഏറ്റവും കൂടുതൽ இன்றைக்கு சாதாரணப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அரசு மருத்துவமனை ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தான் வேணும் அப்படின்னு முதலமைச்சரே சொல்லி அதற்கான முயற்சிகள் வந்து இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அரசு அனுமதி கிடைக்கின்ற முறைக்கு பாக்கியுள்ள வேலைகள் எல்லாம் நடக்கும். அதற்கிடையில் சில ஆளுகள் போராட்டம் பண்ணுறாங்க. இந்த அரசு மருத்துவமனை வரப்போகிறது அப்படிங்கிறது அவர்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் எங்களுடைய போராட்டத்தினுடைய பலனாக வந்துச்சு அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு முயற்சிகள் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அவர்களுடைய நோட்டீஸில் எம்எல்ஏனுடைய பேரை வைத்து இன்றைக்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது வேற ஒரு காரியம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு சில தனியார் மருத்துவமனைகளில் இன்னைக்கு 40,000 ரூபாய்க்கு மேலே இன்னைக்கு மருத்துவ பிரசவத்திற்கு வேண்டி இன்னைக்கு செலவு வருகிறது அப்படின்னு. நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன் அதற்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு இங்கே யாரும் தயாராக இல்லை? போராட்டம் என்பது எல்லாருக்கும் எதிராக நடத்தணும்ல. அப்போ தனியார் கம்பெனிக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு தயார் இல்லை. இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய எம்எல்ஏ என்ற முறையில் எம்எல்ஏக்கு எதிரான ஒரு போராட்டமாக சில ஆளுகள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் போராட்டங்கள்லாம் நல்ல காரியங்கள் தான். ஆனால் அரசு மருத்துவமனை மூணாறில் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அதிவிரைவில் வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம்